வணக்கம் நேசங்களே, இன்றைக்கி நம்ம வல்லாரை துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்கணும். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு எப்போவுமே நான் சேர்த்துப்பேன் சாப்பாட்டில். சாம்பாரில் கூட பூண்டு போட்டுருவேன். ஒரு 4 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகா எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சில மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 4 வரமிளகா தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த துவையல். நாங்கள் எங்கள் சைடு துவையல் தான் சொல்லுவோம். சட்னி, துவையல் பெரும்பாலும் இந்த மாதிரியான பிரண்டை துவையல், வல்லாரை துவையல் இதெல்லாம் நாங்கள் துவையல் அப்படி தான் தூதுவளை அதெல்லாம் நாங்கள் துவையல் அப்படி தான் சொல்லுவோம். துவையல் தக்காளி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துக்க ரொம்ப நல்லது, அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி அப்படியே தளன்னு கொதிச்சிட்ருக்கு, அந்தளவுக்கு இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை துவையல்னாவே கருவேப்பிலை இல்லாமல் இல்லை, கருவேப்பிலை தான் அதோட ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதாங்க வல்லாரை. இது ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டில் பறித்த வல்லாரை. இத்தனை நாள் வீட்டில் தான் இருக்குது, ஆனால் அதை செய்யணும்னு தோணலை. இது வெயில் டைம் இல்லையா, அதனால் குளிர்ச்சிக்காக அந்த வல்லாரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்க விடணும். பாருங்கள் எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவு இந்த வல்லாரையை வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சட்னியாக அரைச்சிடலாம். அப்போல்லாம் கையில் அம்மியில் அரைப்பாங்க, இப்போ யாருங்க அம்மியில் அரைக்கிறது? 1 செகண்டில் மிக்ஸியில் போட்டோமா அரைச்சோமா எடுத்து வச்சுட்டு உட்காந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரைச்சிட்டாங்க. இப்போ தோசை ஊற்றி அதை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே சொல்கிறேன், நான் சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா சூப்பராக இருந்ததுங்க.